இன்றைய லஞ்ச் கொள்ளு கிரேவி சாதம் ரெடி. சாப்பிட்லாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ஸ்பெஷல் கொள்ளு குழம்பு. இது பாருங்கள், ஒரு நாள் பூரா ஊற விட்டு அப்புறம் ஒரு நாள் பூரா வடிகட்டியில் போட்டு வச்சுட்டேன். முளைக்கட்டி வந்துருச்சு. இதை நல்லா இப்போ வேக வச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் அடுப்பில் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம், வரமிளகாய், மல்லி, சீரகம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வதக்கணும். முதல்ல வெங்காயத்தை வதக்கணும். இப்போ மல்லி சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கி இதில் தேங்காய் சேர்ப்பாங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கணும், நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் துவையெல்லாம் தனியாக அரைச்சி போகிறேன். இப்போ பாருங்கள், கொள்ளு வெந்துருச்சு. இப்படி ஆகும். இப்படி வந்துடும். கொள்ளு வெந்துருச்சா, இதை ஒரு கரண்டி போட்டு வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அந்த வதக்கின ஐட்டத்தைலாம் நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சு கொஞ்சம் கொள்ளையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி விட்ட விழுதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா வாசனை வருது. தாளிக்கிறதுக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கடுகு, சீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு 2 வதக்கி அந்த கிரேவியில் சேர்த்துடணும். இது கிரேவியில் சேர்த்தா இது குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். ஹார்ஸ் கிராம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கொள்ளுக்கு. பச்சை கொத்தமல்லியும் இஞ்சியை கொஞ்சம் பொடிப்படியாக நறுக்கி போட்டிங்கன்னா கொள்ளு கிரேவி கொள்ளு குழம்பு ரெடி. சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.